குழந்தைங்கள ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்டுட்டு வீட்டு வேலை முடிச்சுட்டு அப்புறம் ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருந்தேன். ஈவினிங் போல் கொரியர் ஆஃபீஸ்க்கும் டிஸ்பேச் பண்ணியாச்சு. அப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா, அதனால் சரி சந்தைக்கும் போகலான்னு சொல்லிட்டு குட்டிமாவும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். இன்றைக்கி சந்தையில் பயங்கர கூட்டாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஃபேமிலி வந்து நம்மளை மீட் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த சிஸ்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஜா. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சந்தைக்கெல்லாம் போயிட்டு வேணுங்கிற பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஜெய்குட்டிக்கு வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க குட்டிமாவுக்கும் ஜெய்குட்டி அத்தை அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி. அவங்க வந்து ப்ரௌனி வந்து செஞ்சு ஜெய்குட்டிக்கும் குட்டிமாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அது வீட்டில் செஞ்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க போல். ஜெய்குட்டிக்கு வந்து அனுப்பணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. பார்சல் வீட்டுக்கு வந்துருச்சுங்க. ஜெய்குட்டியும் குட்டிமாவும் பிரித்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஜான்சி சிஸ்டர் ரொம்பவே நன்றி. குழந்தைங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. யாருக்காச்சும் ப்ரௌனி வேணும்னா சொல்லுங்கள், அவங்க நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி காய்கறி கூட அதிகமாக வாங்கலைங்க. கீரை வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு. அதனால் கீரை நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன்.